வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல மேக்னடிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்ற டாபிக்ல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பயாட் சேவர்ட் லா அண்ட் தென் நிறைய கான்செப்ட், அது ரிலவெண்ட்டாக நிறைய கான்செப்ட் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். தட் இஸ் எ வெரி சிம்பிள் டாபிக் தான். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இந்த கூலும்ஸ் லா, பயாட் சேவர்ட் லா, அதெல்லாம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கான சம் ஃபார்முலாஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இன் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பயாட் சேவர்ட் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம dB vector is equal to so mu naught I divided by 4 pi r square into mu naught I dl, okay, dl vector into sin theta அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து இதுவும் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு தான், இதுவும் என்னது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். ஸோ அதே மாதிரி கூலும்ஸில் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம். ஓகே, ஸோ எல்லா லாவ்லேயும் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா வந்து டெரிவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா mu naught I dl sin theta divided by 4 pi r square அப்படின்றது that is a ஒரு பெரிய ஒரு ஃபார்முலா மாதிரி நமக்கு தெரியுது. ஓகே, அந்த ஃபார்முலாவை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆம்பியர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணுறாரு. ஓகே, ஸோ what is the uses of this Ampere circuital law அப்படின்னு பார்க்கும்போது Ampere circuital law is used to calculate the magnetic field at a point. Okay, whenever there is a symmetric in a problem, there is a this is similar to Gauss law in electrostatic. So Gauss law மாதிரியான ஒரு law தான் வந்து Ampere circuital law அப்படின்னு நம்ம சொல்றோம். Okay, so what is the Ampere circuital law? What is the definition of Ampere circuital law அப்படின்றத பார்க்கலாம். The line integral of the magnetic field over a closed loop is mu naught times net current enclosed by the loop அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப், ஓகே, லைன் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டர் இன்டு டிஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் வந்து கரண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அந்த கரண்ட்டை பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட் கண்டக்டரை சுற்றி நமக்கு என்ன ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் நியராக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஹையாக இருக்கும். போக போக அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு தட் இஸ் இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இந்த மிட் பாயிண்ட் ஓவில் இருந்து சம் ஆர் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு பாயிண்டில் வந்து அதனுடைய மேக்னெட்டிக் இண்டக்ஷனை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னும் போது there is a line integral of b into dl vector is equal to, so b என்றது இங்க magnetic field over a closed loop. so அந்த காயிலை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு லூப், this is என்னன்னு சொல்லலாம் ஆம்பியரின் லூப். இதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஆம்பியரின் லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லூப்பை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு லூப்ல அந்த dl அப்படின்றது வந்து there is a small segment. இந்த ஏரியாவில் ஒரு பார்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்மால் டிஎல்ல வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அதை இன்டெகிரல் பண்ணும்போது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பி இன்ட்டு டிஎல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு டிஎல் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எ மியூ நாட் டைம்ஸ் நெட் கரண்ட் என்க்ளோஸ் பை த லூப். ஸோ அந்த கரண்ட்டும் அதில் இருக்கக்கூடிய மியூ நாட் வேல்யூக்கு கரண்ட் வேல்யூக்கும் அதனுடைய நெட் வேல்யூக்கு தான் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a integral of line integral of b into dl vector is equal to mu naught I enclosed அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் ஆம்பியர் சர்க்யூட் லா. இந்த ஆம்பியர் சர்க்யூட் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is the next topic. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு current carrying wire of infinite length using Ampere law. infinite length அப்படின்னு சொல்றோம். so that is our infinite length இருக்கக்கூடிய ஒரு current carrying conductor எடுத்துக்கிறோம். அந்த current carrying conductor உடைய length வந்து infinite length எவ்வளவுன்னு தெரியாது. அதில் வந்து நம்ம கரண்ட்டை பாஸ் பண்றோம். கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அதை சுற்றி ஒரு ஆம்பியர் லூப். இந்த ஆம்பியர் லூப்ல வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is a magnetic field. ஒரு பாயிண்ட்ல magnetic field எடுத்துக்கிறோம். that is a magnetic field. இந்த பாயிண்ட்ல வந்து magnetic field நம்ம எடுத்துக்கிறோம்.
ஸோ அதுக்கு ஒரு டேஞ்சன்ட் லைனை ட்ராப் பண்ணுறோம். அந்த டேஞ்சன்ட் லைன் தான் யூனிட் வெக்டர். தட் இஸ் அ n cap அப்படின்னு ஒரு யூனிட் வெக்டர் நம்ம ட்ராப் பண்ணுறோம். ஸோ அந்த மிட் பாயிண்ட் ஆஃப் த கண்டக்டர் வந்து தட் இஸ் ஆர் டிஸ்டன்ஸில் ஏ பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஏ பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் தட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர். ஸோ தட் யூனிட் வெக்டர் அண்ட் தட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்சோ இன் ஏ பேரலல். ரெண்டும் வந்து பேரலாக இருக்குது. நமக்கு இருக்கும் பொழுது ஸோ நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ல வாட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். தட் இஸ் த ஃபார்முலா நமக்கு இன்டெகிரல் ஆஃப் க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் b into dl vector is equal to mu naught I enclosed அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல enclosed அப்படின்றது வராது, நமக்கு வந்து only mu naught I அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ லைன் இன்டெகிரல் ஆஃப் b into dl is equal to mu naught I அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் ஆஃப் ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இன்டெகிரல் பண்ணுறோம். b வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கிறோம், dl மட்டும் இன்டெகிரல் பண்ணோம். dl இன்டெகிரல் பண்ணால் எப்படி வரும் நமக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லைன் இன்டெகிரல் ஆஃப் b into dl vector is equal to mu naught I அப்படி நம்ம எழுதுறோம். ஸோ இங்கே dl அப்படின்றது என்னன்னா லைன் எலமெண்ட் along the Amperian loop. ஸோ அந்த ஆம்பியர் லூப்ன்றது இதுதான். இப்போ வந்து இந்த கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது இதில் வந்து இந்த கரண்ட் கேரிங் வயரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை நம்ம சொல்லலாம் ஆம்பியர் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லைன் element along the Amperian loop, okay, tangent to the circular loop, tangent to the circular loop க்கு tangent ஆ, okay, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு சின்ன ஒரு ஏரியாவை நம்ம dl அப்படின்னு எடுத்துக்கலாம். okay, the angle between the magnetic field vector and line elementக்கும் அந்த b vector அப்படின்ற magnetic fieldக்கும் உள்ள angle வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 0. என்ன எடுத்துக்கிறோம், 0. that is a parallel இருக்கிறதா எடுத்துக்கலாம். okay, parallel நமக்கு இருக்கு. therefore line integral of b into dl is equal to mu naught, that is a formula. அதில் b வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ integral of dl is equal to mu naught I அப்படி நாம எழுதலாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்டெகிரல் பண்ணுறோம். எதை இன்டெகிரல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த b அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர் லூப். இது என்னது, ஒரு சர்க்குலர் லூப் அப்படின்னு பார்த்தோம். இந்த சர்க்குலர் லூப் தட் இஸ் ஆம்பியர் லூப் ஆம்பியர் லூப் தான் நம்ம சர்க்குலர் லூப் பண்ணுறோம். சர்க்குலர் லூப் பண்ணும் போது நமக்கு வந்து சாதாரண dl ஒரு ஸ்மால் செக்மெண்ட் வேல்யூ தான் dl. ஸோ நமக்கு இந்த லூப் ஃபுல்லாக அதனுடைய லென்த் அப்படின்னும் போது அந்த லூப் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு சர்க்குலர் லூப்பாக இருக்குது. சர்க்குலர் லூப்பாக இருக்கிறதுனால நம்ம இன்டெகிரல் ஆஃப் அதனுடைய லிமிட் எப்படி எடுத்துக்கலாம் வச்சுக்கோ, தட் இஸ் 0 to 2π ஆன லிமிட் எடுத்துக்கிறோம். ஸோ இன்டெகிரல் ஆஃப் dl is equal to mu naught I. ஸோ இன்டெகிரல் ஆஃப் dl அப்படி எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் ஆஃப் dl வந்து நம்ம l அப்படின்னு நம்ம எழுதலாம். தட் இஸ் 0 to 2π லிமிட் எடுத்துக்கிறோம். ஸோ எல்லுக்கு பதில் நம்ம 2π லோயர் லிமிட் ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் நம்ம அப்ளை பண்ணுவோம். எல் இருக்கிறது 2π மைனஸ் 0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், லைன் இன்டெகிரல் ஆஃப் 0 to 2π into dl வந்து எப்படி எழுதணும், 2π எல்ன்றது ஸ்மால் செக்மெண்ட், லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது டோட்டல் லென்த் அப்படின்னும் போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தட் இஸ் 2π எடுத்துக்கிறோம். mu naught I அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். therefore நமக்கு b மட்டும் வேணும். b மட்டும் வேணும்னா வரும் அந்த mu naught I அப்படியே மேலே இருக்கும் divided by 2π அப்படி நாம எழுதலாம் in a vector form. okay, in a vector form எழுதும்போது b vector is equal to mu naught I divided by 2π n cap அப்படி நாம எழுதலாம். ஸோ இதே ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அந்த இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரெயிட் வயர்ல வந்து நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது இதே ஃபார்முலா தான், that is a b vector is equal to mu naught I divided by 2π into n cap தான் நம்ம வந்து பயாட்-சாவர்ட் லாவை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு 4 ஸ்டெப்பில் வந்து சிம்பிளாக வந்து நாம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ஒரு இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரெயிட் வயரில் வந்து நாம் சிம்பிளாக வந்து அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை டிபெண்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் சம் 3.15. example sum 3.15. question என்ன கொடுத்திருக்காங்கன்னா compute the magnitude of the magnetic field of a long straight wire carrying a current of 1 ampere at a distance of 1 meter. so நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா current கொடுத்திருக்காங்க. current is 1 ampere. current என்ன கொடுத்திருக்காங்க, I வந்து 1 ampere கொடுத்திருக்காங்க. at a distance வந்து நமக்கு r equal to that is a 1 meter from it. compare it with the earth magnetic field. so என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் ஒரு magnetic field கண்டுபிடிக்க சொல்றான். so magnetic field கண்டுபிடிச்சிட்டு earth magnetic field ஓட அதை கம்பேர் பண்ண சொல்றான். ஓகே,
ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ஓகே, நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். தட் இஸ் ஆம்பியர் சர்க்யூட்ல யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா முதல்ல நம்ம டெரிவ் பண்ணோம். மியூ நாட் I divided by 2 pi r into n cap. வெக்டர் ஃபார்முலா n cap னு பார்த்தோம். ஸோ மியூ நாட் ni divided by 2 pi r ஃபார்முலா. இங்கே வந்து மியூ நாட்ன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மியூ நாட்? மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு that is a 4 pi into 10 power minus 7. Okay, and then I value கொடுத்திருக்காங்க 1 r value on the radius of that loop. Okay, that is a 1 meter கொடுத்திருக்காங்க. So என்ன கேக்குறாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேக்குறாங்க. டைரக்டா அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். அப்படியே நம்ம சிம்பிளை பண்ணலாம். pi கேன்சல் பண்ணிக்கலாம். that is a 1 2 times வரும். so 2 into 10 power minus 7 டெஸ்லா அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்குது. so this is a magnetic field that conductor, that is a straight wire நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதோட வந்து நம்ம எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை கம்பேர் பண்ண சொல்றோம். எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா நியர்லி 10 power minus 5 டெஸ்லா. இங்க நமக்கு எவ்வளவு கிடைச்சது? 2 into 10 power minus 7 டெஸ்லா. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணது which one is a bigger அப்படின்னு பார்க்கும்போது 10 power minus 7 பெருசா 10 power minus 5 பெருசான்னு பார்க்கும்போது 10 power 5 is a bigger value. 10 power minus 7 is a smaller value. Minus இருக்கும்போது 10 power minus 7 is a smaller value. 10 power minus 5 is a bigger value. அப்படி இருக்கும்போது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர் அளவுக்கு டிஃபரண்ட் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா minus 5 இங்க minus 7. so 10 100 டைம்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நம்ம ஸ்ட்ரெயிட் வயர்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது 100 டைம்ஸ் வந்து ஸ்மாலர். இந்த 2 into 10 power minus 7 டெஸ்லான்றது வந்து எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது 100 டைம்ஸ் இஸ் a smaller one அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத லாஸ்டா கொடுத்திருப்பாங்க. so B straight wire is 100 times smaller than B earth. எர்த்தை கம்பேர் பண்ணும்போது that is a very small magnetic field. earth is a very bigger one. ஓகேவா? ஸோ அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு சாதாரண வயரில் போகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும்? அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெரி ஸ்மாலராக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் நம்ம கொடுக்குறோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலினாய்ட். ஓகே, சோலினாய்ட் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். வாட் இஸ் அ சோலினாய்ட்? சோலினாய்ட்னா ஒன்றுமே கிடையாது. a long coil of wire closely wound in the form of helix. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லாங்காக இருக்கக்கூடிய ஒரு காயில் எடுத்துக்கிறோம். லாங் வயர் இருக்கக்கூடிய வயரை எடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி சுற்றுறோம். இந்த மாதிரி சுற்றி வச்சா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? நம்ம தட் இஸ் அ சோலினாய்ட். ஸோ தட் இஸ் அ ஒரு காயில் வந்து ஏதாவது ஒரு பாடி மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? க்ளோஸ்லி ஹோல், நல்லா க்ளோஸாக வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி சுற்றி வைக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? தட் இஸ் அ காயில் அப்படின்னு நாம சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காயில் அப்படின்னும் போது தட் இஸ் அ இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம தட் இஸ் அ பாஃபின். பாஃபின் பாஃபின் வந்து இங்கே ஸ்பெல்லிங் தப்பு. என்னன்னா BOBBIN பாஃபின் வித் டெர்மினல்ஸ். ஒரு பாஃபின் இருக்குது. அதில் வந்து நம்ம ஹோல்டு காயில் வந்து சுற்றி வச்சுருக்கோம். காப்பர் வயர், அலுமினியம் வயர், அயன் வயர், இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கோம். ஓவைய மோல்டட் காயில் சுற்றிட்டு அதுக்கு மேலே மோல்டட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சோலினாய்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயரை வந்து நாம் சுற்றி வைக்கிறது. அது வந்து சர்க்குலர் ஷேப்பாக இருக்கலாம் ஆர் எனி அதர் ஷேப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸாக கூட நம்ம சுற்றிட்டு போகலாம். ஸோ எப்படி வேணுமோ சுற்றிட்டு போகலாம். ஓகே, இந்த மாதிரி சுற்றிட்டு போனாவே அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? நம்ம சோலினாய்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சோலினாய்டில் வந்து கண்டிப்பாக வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு ஒயரில் கரண்ட்டை பாஸ் பண்ணாலும் என்ன இருக்கும்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சோலினாய்டில் எப்படி சார் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சோலினாய்டு அப்படி இருக்குதுன்னா அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்னர் சைடில் எப்படி இருக்கும், அவுட்டர் சைடில் எப்படி இருக்குன்ற கான்செப்ட் நமக்கு நல்லா தெரியணும். ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எப்பவுமே ஒரு சோலினாய்டு அப்படின்னும் போது அதனுடைய இன்னர் சைடு கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த காயிலுடைய இன்னர் சைடில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். எப்படி இருக்கும்? கரண்ட்டை பாஸ் ஆகும்போது அந்த ஒயரை சுற்றி கரண்ட் வந்து அந்த ஒயரில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்போது அந்த சோலினாய்டுன்றது என்னது? தட் இஸ் அ காயில் வந்து இந்த மாதிரி ஹோன் பண்ணுறோம். தட் இஸ் சுற்றி வைக்கும் போது இன்னரில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த இன்னர் சைடில் தான் நமக்கு என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஹையாக இருக்கும். வெளியில் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், நெக்லிஜிபிளாக இருக்கும். ஸோ அவுட்டர் சைடில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? அவுட்டர் சைடில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னே சொல்லிடலாம். அவுட்டர் ஃபீல்டில் வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு நெக்லிஜிபிளாக இருக்கும். எங்கே அப்படின்னா இன் ஏ சோலினாய்டு.
சாதாரணமாக ஸ்ட்ரெயிட் ஒயர் கண்டக்டராக இருந்தால் கரண்ட் அப்ளை பண்ணும்போது அதை சுற்றி வெளியே அவுட்டரில் தான் இருக்கும், நமக்கு சுற்றி அவுட்டரில் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்த்துருப்போம். ஓகே, இந்த சோலினாய்டில் இன்னர் சைடு ஆஃப் த காயிலில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹையாக இருக்கும், அவுட்டர் சைடில் நெக்லிஜிபிள் அளவுக்கு இருக்கும். தட் இஸ் வெரி வெரி ஸ்மாலாக இருக்கும், ஆர் ஜீரோன்னு சொல்லிட்டு போயிடலாம் நம்ம. ஓகே, வெளியில் வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நம்ம கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்போது அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த கரண்டோடைய டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும், இதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். எதை பார்த்துருக்கோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் ஃபார்ம் ரூல். என்னென்னு பார்த்து நம்ம ரைட் ஹேண்ட் ஃபார்ம் ரூல் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் நம்ம. ஓகே, அந்த ரைட் ஹேண்ட் ஃபார்ம் ரூலை பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து விரல்கள் எல்லாமே கர்ல் ஆஃப் த ஃபிங்கர் எல்லாமே நமக்கு என்னது, தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து அந்த காயில வந்து கையில் வந்து பிடிக்கும் போது இந்த ஃபார்ம் தட் இஸ் த இந்த ரைட் ஹேண்ட் ஃபார்ம் ரூல் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரல் வந்து வந்தாக்க டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும், இந்த கர்ல் ஆஃப் த ஃபிங்கர்லாம் எப்படி இருக்கும், தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இருக்கும். அதுதான் அடுத்த டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த டயக்ராமை பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், தட் இஸ் த ஃபீல்டு வந்து நார்த்துன்னு இருக்கா, இங்கே வந்து கரண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒயர், தட் இஸ் இது ஒரு சோலினாய்ட். இந்த சோலினாய்டு அப்படின்றது வந்து என்னது, தட் இஸ் ஒரு மெட்டல் மேலே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தட் இஸ் த காயில் வந்து நல்லா சுற்றி வச்சுருக்கோம், அதில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அந்த கரண்ட் இதில் வந்து ஃப்ளோ ஆகுது. கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்போது அந்த கரண்ட் டைரக்ஷன், இப்போ கையை வந்து நம்ம வந்து அந்த காயில் பிடிக்கும் போது இந்த விரல்களுடைய டைரக்ஷன், இந்த விரல்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். இந்த விரல்களுடைய டைரக்ஷன் என்னன்னு சொல்கிறோமா, கரண்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த, இந்த விரல்கள் வந்து டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். ஸோ இந்த தம் இப்படி பிடிக்கிறோமா, தம் எப்படி இருக்குன்னா டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்ட், தட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மெட்டல் ஆர் எனி ஒரு மெட்டல் மேலே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து காயில் வந்து கண்டினியூ இப்படி சுற்றி வைக்கிறோம். சுற்றி வைக்கும் போது இதில் நம்ம கரண்ட் அப்ளை பண்ணும் போது இந்த சோலினாய்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்போது அதனோட இன்சைடில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த காயில வந்து ஒரு மேக்னெட்டாகவே மாற்றிடும். தட் இஸ் ஒன் ஆஃப் த மேக்னெட். ஸோ ஒன்று வந்து நார்த்து போல், இன்னொன்று வந்து எப்படி இருக்கும், கரண்ட் டைரக்ஷன் அப்வர்டில் இருந்தால் தட் இஸ் இது வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போல். டைரக்ஷன் அப்படியே உல்டாவாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகுனா இது வந்து நார்த் போல் சவுத் போலாக இருக்கும். ஓகே, இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்த ரைட் ஹேண்ட் ஃபார்ம் ரூல்லே நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அப்போனா அந்த காயில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த காயிலோட இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும், அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெரி ஸ்மாலாக நெக்லஜிபிள் ஜீரோலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கான்செப்ட் நமக்கு தெரியணும். அதே தான் இங்கே போட்டிருக்காங்க, திஸ் இஸ் த சோலினாய்டு தான். இதுவும் என்னது சோலினாய்டு. ஒரு சோலினாய்டில் வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகும்போது அந்த சோலினாய்டு இஸ் ஹேவ் எ மேக்னெட், அது ஒரு மேக்னெட்டாக நமக்கு சேஞ்சஸ் ஆகிடும். தட் இஸ் இது சவுத் போல் அண்டு நார்த் போலாக ஆக்ட் ஆகும் அப்படின்றத தான் நமக்கு டயக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் இன்னொரு பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம அப்படின்னா, ஸோ இதில் மெயினாக வந்து அந்த ரைட் ஹேண்ட் ஃபார்ம் ரூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து கரண்டுடைய டைரக்ஷனையும் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனும் கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி இந்த காயிலில் வந்து நம்ம ஆம்பியர் சர்க்குய்டலாவை யூஸ் பண்ணி இந்த காயிலில் நம்ம ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டையும் நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அதுதான் நம்ம அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சோலினாய்டுன்றது எப்பவுமே வந்து இந்த மாதிரியான ஒரு காயிலாக தான் இருக்கும். சுற்றி வச்ச சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய காயில் தான் நம்ம சோலினாய்டுன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த காயிலை வந்து நம்ம எந்த டைரக்ஷன் எப்படி வேணும்னா சுற்றலாம். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் கூட நம்ம சுற்றி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன சோலினாய்டுன்னு சொல்லலாம். ஓகே, நாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து சோலினாய்டு அப்படின்னாவே இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்பில் சுற்றுற மாதிரி நம்ம டயக்ராம் வந்து பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் 3.9.3 மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் கரண்ட் கேரிங் சோலினாய்டு. ஸோ ஒரு சோலினாய்டு எடுத்துக்கிறோம். அந்த சோலினாய்டு மேலே வந்து தெர் இஸ் a number of turns of the coil நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கிறது, தெர் இஸ் a சோலினாய்டு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து இந்த சோலினாய்டில் நம்ம கரண்ட் ஐ அப்படின்ற கரண்ட் அப்ளை பண்ணுறோம். ஐ அப்படின்ற கரண்ட் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த காயிலுக்குள்ளார கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அதில் வந்து என்ன ஆகும், கண்டிப்பாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். கண்டிப்பாக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம என்ன இருக்குன்னு சொன்னோம், இன்னர் சைடில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்றலாம் நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட், தட் இஸ் அ பாயிண்ட் அப்படின்னு போட்டாங்க, தட் இஸ் அவுட் டு த பிளேன். ஸோ அவுட் டு த பிளேன்னா அந்த காயிலை விட்டு வெளியில் இருக்கக்கூடியது, அது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெளியில் இருக்குன்னு அர்த்தம். இன்ட்டுனா இன்டு த பிளேன். ஸோ காயிலில் வந்து கரண்ட் வந்து தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் வந்து உள்ளே போகுது, இது வெளியில் வருது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த சோலினாய்டில் ஒரு ஸ்மால் செக்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸ்மால் ஒரு தட் இஸ் ஆம்பியர் லூப் அப்படின்றது ABCD அப்படின்ற ஒரு ஆம்பியர் லூப். இங்கே வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு ஆம்பியர் லூப் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ABCD ஓல்டு புக்கில் இந்த ஏரோ மார்க் மாற்றி போட்டிருப்பாங்க, அதை சரி பண்ணிக்குவாங்க. ஓல்டு புக் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த இடத்துல ஏரோ மார்க் தப்பாக போட்டிருப்பாங்க. ஸோ ABCDA அப்படின்ற ஒரு ஆம்பியர் லூப் எடுத்துக்கிறோம். இந்த லூப்பில் A to B what is a magnetic field and B to C and C to D and D to A ஒவ்வொரு பாயிண்ட்ல அதோட magnetic field எப்படி இருக்கும், டோட்டலா வந்து what is the magnetic field in the current long current carrying solenoid. இந்த long current carrying solenoidல what is the magnetic field அப்படின்றத வந்து நம்ம டீடைலா இப்போ பார்க்க போறோம். ஓகே, so first ampere circuital law. நமக்கு ampere circuital law தெரியும். நமக்கு that is a closed integral of B into dl is equal to mu naught I enclosed அப்படி நமக்கு தெரியும். ஓகே, இங்க mu naught, இங்க I அப்படின்றது கரண்ட் இன் லூப். ஒவ்வொரு லூப்லயும் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு லூப்லயும் வந்து நமக்கு என்ன இருக்கும், அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் a total current enclosed by the ampere loop அப்படின்றது I அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். the left hand side of the equation, the left hand side equation எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a closed integral of B into dl is equal to ஒவ்வொரு இந்த லூப்பினுடைய ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம என்ன பண்றோம், அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து A to B வந்து B into dl வெக்டர் எடுத்துக்கிறோம். பிளஸ் அடுத்து வந்து என்ன பண்றோம், B ல இருந்து C, ஸோ இந்த ஏரியா வந்து கால்குலேட் பண்றோம். தட் இஸ் a integral of B to C B into dl வெக்டர். பிளஸ் அடுத்து C to D, அந்த C to D என்றது வந்து that is a height அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். height or length L கூட நம்ம எடுத்துக்கலாம். and then அடுத்து என்னது, பிளஸ் D to A, integral of D to A B into dl அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 4 சைடையும் பார்க்கும்போது ஸோ எல்லா சைட்லையுமே வந்து தட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஓகே, அதுதான் அடுத்த ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா நல்லா கவனிங்க. சின்ஸ் த elemental length along BC and DA are perpendicular to the magnetic field. ஸோ இதுதான் இன்டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த இன்டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பிசியும் அண்ட் டிஏவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அவுட் சைடில் நமக்கு வந்து போகிற மாதிரி இருக்குது. தட் இஸ் தட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் டு அவுட் சைட்னாவே 0. ஆர் இங்கே நம்ம எப்படி போட்டிருக்காங்கன்னா ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி போட்டிருப்பாங்க. integral of B to C B dl and integral of B to C modulus of B and modulus of dl. that is a scalar form எழுதும்போது ஆங்கிள் வரும். that is a cos theta. cos theta ஆனும்போது பார்த்தீங்கன்னா இங்கே BL dl B into dl அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே that is a 90 degree. என்ன கிடைக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா 90 degree அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ 90 டிகிரி அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அது cos 90 வந்து 0. that is a cos 90 degree is equal to 0 போட்டுக்கிறோம். ஸோ அப்போனா இந்த B to C டைரக்ஷனில் நோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்டு D to A that is a மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடையாது. கண்டிப்பாக இங்கே வந்து C to Dலையும் இருக்காது. இங்கே என்ன இருக்குது, C இருக்குது, இங்கே D இருக்குது. this is அவுட்டர் சைட்லேயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னது, that is a 0ன்னு போட்டுக்கலாம். அதான் கொடுத்துருவாங்க. சிமிலர்லி D to A வந்து நமக்கு 0 கிடைக்குது. சின்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைடு தான் solenoid, இப்போதான் சொன்னேன். அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த solenoid C to Dல வந்து எப்படி இருக்கும், கண்டிப்பாக 0வாக தான் இருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபார் த பாத் அலாங் AB த இன்டெக்ரல் இஸ். ஸோ அப்போனா எந்த பாத்தில் வந்து அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது அப்படின்னா தட் இன்சைடு த லூப், அந்த லூப்னுடைய இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த சைட் தட் இஸ் A to B சைடில் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குன்னா அந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதை மட்டும் நம்ம இன்டெகிரல் பண்ணால் போதும். ஸோ தட் இஸ் இன்டெகிரல் ஆஃப் A to B into dl is equal to B into integral of dl cos theta. that is a cos theta cos 0. இங்கே வந்து என்ன இருக்கு 0. that is a dl னுடைய ஆங்கிள் வந்து நமக்கு என்ன ஒரே டைரக்ஷன் இருக்கிறதுனால that is the angle is 0. that is a cos 0 is equal to 1. ஸோ இது 1 ஆயிடுது. இது 1 ஆயிடுச்சு என்ன வரும், that is a B வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். integral of A to B dl வரும். இங்கே dl அப்படின்றது வந்து that is a small length. அதை வந்து இங்கே நம்ம ஹைட்டுன்னு எடுத்துருப்போம். நம்ம ஆக்சுவலாக புக்கில் என்ன கொடுத்துருப்போம், இங்கே ஹைட்டுன்னு கொடுத்துருப்போம். ஆர் எல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஹைட் ஆர் கேபிட்டல் எல்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, லென்த்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்டெகிரல் ஆஃப் B that is A to B B into dl is equal to B into integral of dl vector is equal to என்ன எடுத்துக்கிறோம், நம்ம total length of the coil வந்து நம்ம கேபிட்டல் L அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். and then இந்த ஃபார்முலா நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், that is a ஃபார்முலா நமக்கு என்னது, that is an integral of
B into dl vector is equal to mu naught into I. Okay. So இங்க வந்து mu naught அப்படியே எடுத்துக்கிட்டோம். I ன்றது எடுத்து number of turns வந்து நிறைய turns இருக்கு. அதனால இங்க வந்து number of turns வந்து n ஆல மல்டிப்ளை பண்ணி ni ன்னு போடலாம். So நமக்கு என்ன கிடைக்குது? BL is equal to mu naught ni அப்படி நம்ம எழுதலாம். Or B நமக்கு தேவை. B is equal to என்ன வரும்? That is a mu naught ni divided by L ன்னு வரும். Okay. So இங்க வந்து number of turns of the coil capital N அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். The number of turns per unit length. Unit length க்கு நம்ம என்ன பண்றோம்னா that is a n divided by L equal to n நம்ம எழுதுறோம். Okay. n divided by L equal to n. Therefore B equal to mu naught அப்படியே வச்சுக்கிட்டோம். And then capital N இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா capital N எப்படி எழுதலாம்? Capital N equal to n into L ன்னு எழுதலாம். n into L அதான் இங்க அப்ளை பண்ணிருப்போம். n into L into I divided by L. Okay, இந்த L அப்படியே வரும் நமக்கு. Okay, so இங்க number of turns per length க்கு. இது number of turns in a current க்கு. Current passing through a solenoid n turns. இங்க வந்து current க்கு n turns. இங்க வந்து length of the length வந்து ஒரு length n L. So number of length நிறைய இருக்கு. That is the n small n divided by equal to n divided by L நம்ம போடுறோம். Okay, so our capital n is equal to நம்ம nl அப்படி நாம அப்ளை பண்ணலாம். So B equal to mu naught nl I divided by L ன்னு வரும். So capital N க்கு பதில் nl போடுறோம். ஏற்கனவே இங்க ஒரு L இருக்கு. So இந்த L கேன்சல் ஆயிடும். அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும்? mu naught n I அப்படி நமக்கு வரும். Therefore the final answer for the solenoid உடைய magnetic field final equation பாத்தீங்கன்னா mu naught ni அப்படி நமக்கு வரும். Okay, so this is the final equation. So next example sum 3.16. இப்போ அந்த solenoidல magnetic field கண்டுபிடிச்சோம்ல அந்த ஃபார்முலா டிபெண்ட் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் ஒரு 3 மார்க் क्वेश्चन கேட்கலாம். Calculate the magnetic field inside a solenoid when. So ஒரு solenoid இருக்கு. அந்த solenoidனுடைய இன்சைட்ல வந்து என்ன கேக்குறான்? magnetic field கேக்குறான். So அதுல வந்து ஒரு 3 क्वेश्चन கேட்டிருக்கான். 3 क्वेश्चन கேக்குறான். First question, the length of the solenoid becomes twice. Length of the solenoid வந்து என்ன பண்றோம்? Twice பண்றோம். With fixed number of turns. Okay, number of turns of the coil வந்து fixed வச்சுக்கிட்டோம். அப்போ what is the magnetic field? And then both length of the solenoid and number of the turns of the are double. ரெண்டுமே டபுள் பண்றோம். Length of the solenoid டபுள் பண்றோம். Number of turns of the coil நம்ம என்ன பண்றோம்? டபுள் பண்றோம். அப்படி இருக்கும்போது what is the magnetic field? Third question என்ன கேக்குறாங்கன்னா the number of turns becomes twice. Number of turns வந்து number of turns என்ன வந்து twice பண்றோம் for the fixed length of the solenoid. Fixed length வந்து என்ன பண்றோம்? fixed இருக்கு. fixed length number of turns வந்து twice பண்றோம். length வந்து நம்ம fixed வச்சுக்கிறோம். So compare the result. இது மூணையும் கால்குலேட் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து சொல்லு என்னதான் ரிசல்ட் இருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ண சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஜெனரலா ஃபார்முலா தெரியும். the magnetic field of solenoid inside இருக்கும்போது B equal to mu naught ni divided by L அப்படின்னு பார்த்தோம் நம்ம ஃபார்முலா. ஓகே, சோ per யூனிட் லென்த்துக்கு தான் நமக்கு வந்து mu naught ni ன்னு வரும். per யூனிட் லென்த்துக்கு நமக்கு என்ன வந்தது ஃபார்முலா mu naught ni ன்னு போட்டுருப்போம். பட் அதுக்கு முன்னாடி வந்து இன்சைட் த solenoidக்கு வந்து பாத்தீங்கன்னா B equal to mu naught ni divided by L அப்படி நாம எழுதலாம். So இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறானா length of the solenoid become twice. length of the solenoid னா L வந்து டபுள் ஆக்குற and then with fixed number of turns என்ன வந்து ஃபிக்ஸ்டா வச்சுக்கிறோம். அதான் கொடுத்திருப்பாங்க. L is equal to 2L, N is equal to N. Therefore இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம L N ரெண்டும் வந்து காமனா இருக்கு. does not change என்னும்போது that is a mu naught ni divided by L ன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ L ல twice L வந்து twice ஆக்குறோம், N வந்து அப்படியே வச்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது mu naught ni 2L L க்கு நம்ம என்ன பண்றோம் 2L அப்படினு அப்ளை பண்றோம் is equal to என்ன ஆகும் நமக்கு so 1/2 அப்படியே வெச்சுக்குவாங்க. இந்த mu naught ni divided by L mu naught ni divided by L ன்றது என்ன எழுதலாம் B into Ln or B அப்படி நாம எழுதிக்கலாம். so ஆஃப் ஆயிடுது. லெந்த் வந்து twice பண்ணும்போது magnetic field வந்து என்ன ஆகுது லெந்த் twice பண்ணும்போது magnetic length என்ன ஆயிடுதுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பாதியா மாறுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். magnetic field வந்து என்ன ஆகுது ஆஃப் ஆகுது ஆல்வ் ஆகுது அப்படி நாம சொல்லுவோம். அடுத்து செகண்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க both the length of the solenoid and number of turns are double.
length of the solenoid நமக்கு டபுள் பண்றோம், number of turns என்ன பண்றோம் டபுள் பண்றோம். ரெண்டுமே 2l 2n மாத்தும் போது சோ நமக்கு ஜெனரல் ஃபார்முலா that is a BLN ரெண்டும் நார்மலா இருக்கும்போது நமக்கு ஃபார்முலா mu naught ni divided by l. சோ இப்போ என்ன பண்றோம் ரெண்டுமே டிவைஸ் பண்றோம் mu naught 2ni divided by 2l னு போறோம். சோ இந்த என்ன 2 2 கேன்சல் ஆயிடும். கேன்சல்னா that is a length 2 வைஸ் பண்றோம், number of turns டிவைஸ் பண்றோம், length டிவைஸ் பண்ணா does not change the magnetic field. சோ அதே magnetic field தான் இருக்கும். that is a BLN. ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரல் ஃபார்முலா எழுதும்போது என்ன கிடைச்சது அதே magnetic field தான் நமக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம இதல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்ட் number of turns becomes twice. number of the turns 2n என்ன வந்து twice பண்றோம், length of the solenoid வந்து does not change. so l நம்ம changes பண்ணல, என்ன வந்து twice பண்ணும்போது what is the magnetic field? so magnetic field என்னங்கும் mu naught என்ன twice பண்றோம் 2n போட்டு I divided by l அப்படியே தான் வச்சுக்கிட்டோம். so இப்போ என்ன ஆகுது இங்க வந்து 2 அப்படியே கான்ஸ்டன்ட் வெச்சுக்கோங்க, இந்த mu naught ni divided by l ன்றது என்ன எழுதலாம் b into ln. அப்பனா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து நம்ம ட்வைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ட்வைஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகுது ட்வைஸ் ஆகுது. சோ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் ரிசல்ட் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா சோ BL2n லெந்த் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து நம்ம ட்வைஸ் பண்ணும்போது அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்ஸिमम. இது என்னது மேக்ஸिमமா இருக்குது. சோ அதுக்கு அடுத்து வந்து தட் இஸ் a length and lengthையும் number of turnsையும் நம்ம சேஞ்சஸ் பண்ணனும் அப்படினா lengthையும் ரிவைஸ் பண்றோம், number of turns ரிவைஸ் பண்ணா does not change magnetic field அது B. ஆனா இந்த length வந்து மட்டும் ரிவைஸ் பண்ணோம், number of turns வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணல அப்படினா வெச்சுக்கோங்க கண்டிப்பா இது ஆஃப் ஆயிடுன்னு சொன்னோம். தட் இஸ் பாதி ஆயிடுது. அப்பனா இத கம்பேர் பண்ணா இது இன்னும் greater than B 2l, n. so that is a length கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கிட்டு number of turns இன்கிரீஸ் பண்ணும்போது that is a magnetic field அது மேக்ஸिमம் இருக்கும். அடுத்து ரெண்டுமே சேஞ்சஸ் பண்ணா does not change. லெந்த் மட்டும் டிவைஸ் பண்ணும்போது ரொம்ப லோ ஆயிடுது. சோ அத தான் நம்ம என்ன பண்ணுவோம் BL, 2n greater than B2l, 2n greater than B2l, n அப்படி நாம எழுதலாம். ஓகே. So the strength of the magnetic field is increased when we pack more loops into the same length for the given current. So number of the turns வந்து நாம இன்கிரீஸ் பண்ணனும். அதே லெந்த்க்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமா நம்ம வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நம்ம கண்டிப்பா ரைஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனா இந்த சம்மல வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். சோ லெந்த் ஆஃப் த காயிலையும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயிலையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எதை டபுள் பண்ணா எதை வந்து அப்படியே கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கிட்டா என்ன மாதிரியான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த சம்ம மூலமா புரிஞ்சிக்கலாம். ஓகே. 3.9.5 Toroid அப்படின்ற ஒரு டாபிக். Toroid அப்படினா ஒண்ணும் கிடையாது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில வந்து இந்த மாதிரி சுத்தி வைக்கிறது. சுத்தி வைக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த காயில வந்து சாதாரணமான சோலினாய்டுக்கும் டொராய்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோலினாய்டு அப்படின்னும்போது நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு பாஃபின் அப்படின்னு பார்த்தோம். ஒரு பாஃபின்ல வந்து நம்ம ஒரு பாஃபினுக்கு மேல நம்ம என்ன பண்ணோம்னா நம்பர் ஆஃப் காயில்ஸ் வந்து இந்த மாதிரி சுத்தி வச்சோம். ஓகே, ஒரு பாஃபின் மேல நம்பர் ஆஃப் காயில சுத்தி வச்சோம். இந்த காயில் இன்சைட்ல வந்து நமக்கு என்ன இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இருக்கிறதா பார்த்தோம். ஓகே, இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நமக்கு இருக்கிறத பார்த்தோம். பட் இது வந்து என்னன்னா இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு சர்க்குலர் காயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாதாரண சர்க்குலர் பாஃபின் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல வந்து நம்ம என்ன பண்ணோம் நம்பர் ஆஃப் காயில்ஸ் வந்து இப்படி சுத்தி வைக்கிறோம். சுத்தி வைக்கும் போது இந்த காயில்ல வந்து இன்சைடுன்னு ஒரு ஏரியா இருக்கும். தட் இஸ் இன்சைட். இன்சைட்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த காயிலினுடைய சைடு ஒன்று, தட் இஸ் இது ஒரு ஏரியா. அண்ட் தென் அவுட்டர் சைடில் ஒரு லூப் இருக்கும். நமக்கு 3 லூப்ஸ் இருக்கும். ஸோ இன்சைட் லூப், காயிலுக்கு உள்ள, காயிலுக்கு மேலே ஒரு லூப்பு, காயிலுக்கு வெளியில் ஒரு லூப்பு. இந்த 3 லூப்லேயும் வந்து நமக்கு வந்து வாட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றத தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு சோலினாய்டு அப்படின்னு எடுக்கும் போது அந்த சோலினாய்டுடைய அவுட் சைடில் வந்து என்ன இருக்காது, நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்காதுன்னு பார்த்தோம். இன்சைடு தான் சோலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டொராய்டு என்னும் போது இன்சைடில் வந்து ஒரு வேக்கம் ஃபேஸ் மாதிரி இருக்குது. தட் இஸ் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நமக்கு இந்த ஸ்பேஸ்க்கு நடுவில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். அந்த இதில் கரண்ட் இருக்கணும். கரண்ட் இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்படியே திங்க் பண்ணி பார்க்கணும்.
and then the காயிலுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டிப்பா இருக்கும். காயிலுக்குள்ள வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். and then அவுட்டர் சைடில் வந்து அவுட்டர் கண்டிப்பாக இருக்காதுன்னு தெரியும். ஓகே, இதை தான் நம்ம திரும்ப கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆன்சர் சொல்லிட்டேன். இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஸ்பேஸ் இன்டீரியர் டு த டொராய்ட், இதுதான் ஒரு டொராய்ட். ஸோ இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பி பாயிண்ட் தான் வந்து அங்கே தான் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா தட் இஸ் அ டொராய்ட் காயில். ஓகே, ஸோ டொராய்ட் காயில் வந்து இது மேலே இப்படி சுற்றி இருக்காங்க. சுற்றி இருக்கும்போது இது ஆக்சுவலாக இன்சைட் டொராய்டுன்றது வந்து ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த R2 டிஸ்டன்ஸ் இருக்கிறது ஆக்சுவலாக டொராய்ட். இதுதான் வந்து காயில். ஆக்சுவலாக காயில் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி காயில் வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து காயில் வந்து இப்படி சுற்றி வச்சுருக்காங்க. இப்படி சுற்றி வைக்கும்போது இது இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் த காயிலுக்கும் இந்த டொராய்டினுடைய எட்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R1 எடுத்துக்கிறோம். அடுத்து அந்த காயிலுக்கும் அந்த அந்த காயினுடைய திக்னஸ் டோட்டல் திக்னஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், தட் இஸ் அ சென்டர் பாயிண்ட்லேருந்து எஸ் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து R2ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து அவுட்டர் சர்ஃபேஸ் தட் இஸ் அ Q அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். தட் இஸ் த எக்ஸ்டீரியர், தட் இஸ் அது வந்து நமக்கு வந்து ஒரு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டீரியர் டு த டொராய்ட். ஸோ ஓப்பன் ஸ்பேஸ் இன்டீரியர் டு த டொராய்ட் அப்படின்னும்போது இந்த P பாயிண்ட்ல வந்து வாட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we take a circular loop so that the length of the loop is circumference. Circumference வந்து பார்த்தீங்கன்னா L வந்து என்ன எடுத்துக்கலாம், L1 is equal to 2 pi R1. That is the R1 radius வந்து R1. ஸோ இதனுடைய circumference எப்படி எழுதலாம், 2 pi R1 நாம எழுதலாம். ஓகே, ஸோ ஆம்பியர் சர்க்யூட் லாவை யூஸ் பண்ணும்போது க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் P பாயிண்ட்னால பிபின்னு போட்டிருக்காங்க இன்டு dl வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I enclosed அப்படி நாம எழுதலாம். தட் இஸ் அ ஃபார்முலா. அடுத்து நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, since the loop 1 enclosed the no current, so current வந்து inside the அந்த டொராய்டு அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்து பாருங்க. இன்சைடில் வந்து கரண்ட் இருக்காது. இந்த இன்சைடில் வந்து என்ன இருக்காதுன்னா கரண்ட் இருக்காது. ஸோ இன்சைடில் கரண்ட் இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து என்னது, தட் இஸ் அ I enclosed வந்து கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கும். கரண்ட் வந்து உள்ளே வந்து சென்டரில் வந்து கரண்ட் இருக்காது. தட் இஸ் அ ஜீரோ. கரண்ட் ஜீரோ இல்லைன்னா வந்து நமக்கு ஃபார்முலா எழுது, தட் இஸ் இன்டெக்ரல் ஆஃப் B into dl is equal to mu naught I வந்து ஜீரோ ஆச்சுன்னா டோட்டலாக ஜீரோ ஆகிடும். இது ஜீரோ இருந்தால் I ஜீரோனா அங்கே ஃப்ளக்ஸும் ஜீரோ தான். தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்சோ ஜீரோ. தர்ஃபோர் BP ஆல்சோ ஜீரோ. அங்கே வந்து P பாயிண்ட்ல வந்து அங்கே வந்து கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அப்படின்றது தான் வந்து ஜீரோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன ஆகும், ஈக்குவேஷன் டோட்டலாக வந்து நமக்கு என்ன ஆயிடுது, BP பாயிண்ட்ல வந்து நமக்கு அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஜீரோ. P பாயிண்ட்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன இருக்கும், ஜீரோ. உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த இன்னர் சைடு இந்த P பாயிண்ட் இந்த இன்னர் சைடு ஆஃப் த அந்த டொராய்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், ஜீரோவாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ செகண்ட் ஓப்பன் சோர்ஸ் எக்ஸ்டீரியர் டு த டொராய்ட். எக்ஸ்டீரியர் அப்படின்னும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து Q பாயிண்ட், இந்த Q பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்லேருந்து Q பாயிண்ட் உள்ள ரேடியஸ் வந்து நம்ம R3 எடுத்துக்கிறோம். ஸோ அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும், தட் இஸ் L3 is equal to 2 pi R3 அப்படின்னு நாம எடுத்துக்கிறோம். ஸோ ஆம்பியர் சர்க்யூட் லாவில் வந்து அப்ளை பண்ணும்போது BQ into dl is equal to mu naught I அப்படின்றத நம்ம ஃபார்முலா நமக்கு தெரியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கரண்ட் இருக்காது. தட் இஸ் கரண்ட் என்க்ளோஸ் இன் அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து கரண்ட் வந்து ஜீரோ தான். கரண்ட் ஜீரோன்னும் போது அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கும், கண்டிப்பாக ஜீரோ தான். அதே கண்டிஷன் தான், இன்டீரியர் மாதிரி தான் அவுட் சைட்லேயும் நமக்கு கரண்ட் ஜீரோ அண்ட் தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்சோ ஜீரோ. தேர்ஃபோர் BQ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், ஜீரோ அப்படின்னு நாம எழுதலாம். ஓகே, அண்ட் தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு த டொராய்ட். இன்சைடு த டொராய்ட்னா அந்த டொராய்டு அப்படின்றது அந்த காயில். ஓகே, அந்த காயிலுக்கு மேலே இருக்கிறது தான் இன்சைட். தட் இஸ் அ பாயிண்ட் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்ற பாயிண்ட். எஸ்ன்ற பாயிண்ட் தான் தட் இஸ் அ காயில். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா காயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த காயில் இன்சைடில் கரண்ட் இருக்கும். அது வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து அதனுடைய ரேடியஸ் வந்து R2 எடுத்துக்கிறோம். ஸோ அப்போனா அதனுடைய டோட்டல் லென்த் அப்படின்னு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தட் இஸ் L2 is equal to 2 pi R2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆம்பியரின் சர்க்யூட் எல்லாம் வந்து ஃபார்முலா that is a closed integral of BS vector. So S பாயிண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். BS vector is in dl vector is equal to mu naught I enclosed. So let I be the current passing through the toroid and N be the number of turns of the coil then. So இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து நமக்கு கரண்ட்டு அந்த வயரில் ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கும். கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். ஸோ mu naught I கரண்ட் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். ஸோ இங்கே வந்து I enclosed. ஸோ கரண்ட் வந்து so many coils are passed through that current. ஸோ அதனால் வந்து current enclosed equal to NI அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே,
அப்படி எழுதுனா நெக்ஸ்ட் என்ன வரும் that is a integral of bs into dl vector is equal to integral of bs dl cos theta இது வந்து வெக்டர் ஃபார்ம்ல இருந்து ஸ்கேலார் ஃபார்ம் வந்து ஆங்கிள் வந்து cos theta ன்னு போடுவோம் இங்க வந்து cos வந்து b க்கும் dl க்கும் உள்ள ஆங்கிள் வந்து there is a 0 there is a cos 0 there is a cos 0 வந்து என்ன வரும் 1 அப்படி நாம எடுத்துக்கிறோம் ஓகே cos 0 1 therefore bs dl அப்படின்றது there is a small segment dl ன்னு எடுத்துறோம் அதனுடைய circumference அந்த லைன் உடைய circumference வந்து பாத்தீங்கன்னா that is a 2 pi r2 இங்க வந்து நமக்கு r2 that is a 2 pi r2 நாம எடுத்துக்கிறோம் so closed integral of bs vector into dl is equal to mu naught ni there is a formula நமக்கு mu naught ni so n என்றது வந்து number of turns in the coil in a current coil okay அது கரண்ட்ல இருக்கக்கூடிய coil number of turns so bs is equal to எப்படி எழுதலாம் நாம அப்படினு பாத்தீங்கன்னா that is இங்க வந்து நம்ம எப்படி எழுதணும் actually bs 2 pi r2 is equal to mu naught ni இதுதான் இந்த ஈக்குவேஷன் so bs dl அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம் bs 2 pi r2 ன்னு எழுதுறோம் so நமக்கு வந்து ஃபார்முலா ஆம்பியர் சர்க்யூட்ல வந்து integral of bs dl is equal to mu naught ni bs dl vector is equal to bs 2 pi r2 is equal to mu naught ni so நமக்கு தேவை bs தான் தேவை bs மட்டும் வேணும்னா என்ன வரும் mu naught ni அப்படியே மேல வச்சுக்கோங்க divided by remaining என்ன வரும் that is a 2 pi r2 வந்து டிவைட்ல வரும் okay so this is the equation for that s பாயிண்ட்ல அந்த டொராய்டு உடைய என்னது s பாயிண்ட்ல அந்த toroid உடைய magnetic field கான வேல்யூ okay if the number of turns per unit length so for unit length நம்ம ஈக்குவேஷன்ல வந்து நம்ம முன்னாடி n by l ன்னு போடுறோம் இங்க n ன்றது that is the circumference of surface 2 pi circumference of area 2 pi r2 ன்னு எடுத்துறோம் so n by 2 pi r2 பதிலா நம்ம என்ன பண்றோம் small n போடுறோம் அப்ப என்ன வரும் mu naught n divided by 2 pi r2 by small n into I அப்படியே நமக்கு வருது ஓகே சோ இப்போ bs அப்படின்றது அந்த டொராய்டு உடைய என்ன சர்ஃபேஸ் பார்த்தா actually inside the toroid so inside the toroid அப்படினும்போது இந்த டொராய்டு உடைய inside ஓகே இந்த டொராய்டு உடைய inside ன்றது இந்த லைன் தான் so வேற கலர்ல நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நல்லா so toroid உடைய inside ன்றது இதுதான் inside the toroidல நமக்கு கண்டிப்பா என்ன இருக்குன்னா ஒரு magnetic field இருக்கும் அதுக்கு உள்ள that is the interior அப்படினும்போது இந்த கலர்ல போற பாருங்க இன்டீரியர்ல வந்து நமக்கு கண்டிப்பா 0 magnetic field வந்து 0 ஓகே இந்த ஏரியால வந்து magnetic field வந்து கண்டிப்பா இருக்கும் mu naught ni magnetic field இருக்கும் அடுத்து outer side ன்றது இதுதான் so outer sideல கரண்ட் இருக்காது magnetic field இருக்காது so that is a magnetic field is equal to 0 அப்படிங்கறத நம்ம மூணு விதமா நாம கால்குலேட் பண்ணோம் ஓகே so இந்த ஈக்குவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்டா வந்து இந்த s பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு வேல்யூ கிடைக்குது அப்படினா mu naught ni so சாதாரண நம்ம வந்து ஒரு சோலினாய்ட்ல நம்ம வந்து கரண்ட் அப்ளை பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய magnetic field அப்படின்றது பாத்தீங்கன்னா mu naught ni தான் நம்ம பார்த்தோம் ஓகே அதே டொராய்ட்லயே அவ்வளவுதான் magnetic field இருக்கு அப்படின்றத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகே